ராம் நாராயண ராம். இன்று நாம் உலகம் முழுவதும் நடந்து வரும் சண்டைகள், தகராறுகள் மற்றும் பெரிய அளவிலான போர்களைப் பற்றி பேசப் போகிறோம். ஏன் மனிதன் மனிதனுக்கு எதிரியாக மாறிவிட்டான்? ஏன் இப்படி போர்கள் உலகம் முழுவதும் நடந்து வருகின்றன? இதற்கு பல காரணங்கள் உள்ளன. முதல் காரணம் தனிநபர் உரிமை அல்லது சொத்து உரிமை. இரண்டாவது காரணம் மதம். மூன்றாவது காரணம் அரசியல். நான்காவது காரணம் சாதிய விளைவுகள். ஒரு நாடு எப்படி முன்னேறும், எப்படி வளர்ச்சி அடையும், அந்த நாடு செழிப்பு நோக்கி எப்படி நகரும்? இந்த கேள்விகளை யோசிக்காமல் நம்மை தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடுத்திக் கொள்கிறோம். நாம் அனைவரும் ஒரே பூமியின் உயிரினங்கள், ஒரே பூமியில் வாழ்கிறோம். இந்த பூமியில் ஒரு மதம் மட்டுமே இருக்க வேண்டும், அது இயற்கையின் மதம். அதேபோல அனைவருக்கும் ஒரே சாதி இருக்க வேண்டும், அது உயிரின சாதி. மத அரசியல், சாதி பற்றிய விவாதங்கள், அரசியலமைப்பின் பேச்சுக்கள் இருக்கும் வரை ஒருமைப்பாடு உருவாக முடியாது. 84 லட்சம் யோனிகளின் பிறகு மனித வாழ்வு கிடைக்கிறது. ஆனால் மனிதர்களே ஒருவருக்கொருவர் மிகப்பெரிய எதிரிகளாக இருக்கிறார்கள். நமது பூமி தவத்தின் நிலம், நம்பிக்கையே நமது சக்தி, பொறுமையே நமது ஒழுக்கம் மற்றும் பாசமே நமது தன்னம்பிக்கை. இந்த அம்சங்களை நம் இதயத்தில் தாங்கி முன்னேறினால் இலக்கை எளிதாக அடையலாம். வெறுப்பு சார்ந்த அரசியலுக்கோ பிறரை கீழே தள்ளுவதற்கோ தேவையே இல்லை. இயற்கையால் நமக்கு அளிக்கப்பட்டதை நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குவதற்கும் புனிதமாக்குவதற்கும் இயற்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று சமூகம் மிகவும் முன்னேறி இருக்கிறது, மேலும் அறிவு வளர்ந்துள்ளது. ஒவ்வொருவரும், பொருள்களும், தாவரங்களும் அனைத்தும் ஒவ்வொரு நொடியும் வளர்ச்சியடைகின்றன. ஆகவே மனிதன் எப்போதும் முன்னே செல்ல வேண்டும். வளர்ச்சி மற்றும் வெற்றியை எப்படி அடைவது என்பதை மட்டும் யோசிக்க வேண்டும். இன்று நமக்கு உள்ள எல்லாம் வானம் மற்றும் இயற்கையின் கொடை. விண்வெளி, பூமி, நீர், காற்று மற்றும் ஆற்றல் ஆகிய இந்த 5 மூலக்கூறுகள் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. இவை இல்லாமல் நம்மால் மூச்சு விடவோ உயிருடன் இருக்கவோ முடியாது. எனவே மனிதன் சிந்தித்து இயற்கையின் சட்டங்களை பின்பற்ற வேண்டும். வானம் இயற்கையை உருவாக்கியது, இயற்கை பிரபஞ்சத்தை உருவாக்கியது, அந்த பிரபஞ்சத்திலிருந்தே நம்மை உருவாக்கியது. இவை அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை. இதனால்தான் நமக்கு சக்தி கிடைக்கிறது, நம் உணர்வு விழித்தெழுகிறது, நம் விவேகத்தை உருவாக்குகிறது. மனிதன் செய்யும் எந்த செயலாக இருந்தாலும் அது சரியா அல்லது தவறா என்பதை நம் உள்ளார்ந்த விவேகம் சொல்லுகிறது. எனவே தேவையற்ற விஷயங்களில் உங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். பிறரை கீழே தள்ளாதீர்கள். சொத்து உரிமையை நிறுவ முயற்சிக்காதீர்கள். வானத்தின் சட்டங்களை பின்பற்றவும் இயற்கையின் நியதிகளை பின்பற்றவும் ராம் நாராயண ராமுடன் இணைந்து கொள்ளவும். உங்கள் வாழ்க்கை புனிதமாகும். நீங்கள் நேர்மறையான சிந்தனைவாதியாக மாறுவீர்கள். வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்க நீங்கள் திறனடைவீர்கள். வாழ்க்கையில் நலன்களை விரும்பினால் ஒவ்வொருவரும் தியானத்தை பற்றி செல்வது அவசியம். தியானத்தின் மூலம் உங்கள் மனதை, விவேகத்தை மற்றும் உங்கள் ஆன்மாவை வலுவாக்கலாம். இவை அனைத்தையும் கட்டுப்பாட்டில் வைப்பதில் திறமையாகலாம். தியானம் ஒரு ஒளி ஆற்றல் வடிவமாகவும், இது நம் உடலில் இருக்கும் 50 இலட்சம் கோடி உயிர்களை தழுவும் ஆற்றலை வழங்குகிறது. இது நம் உடலை வலுப்படுத்துகிறது, உயிரினத்தை கொடுக்கும், மேலும் நம் சிந்தனை மற்றும் புரிதல் திறன்களை மேம்படுத்துகிறது. இந்த ஒளி ஆற்றல் எங்கே இருந்து வருகிறது? இது இயற்கையிலிருந்து வருகிறது. எனவே இயற்கை, பிரபஞ்சம், வானம் மற்றும் விண்வெளி அனைத்தும் நம் வாழ்க்கையின் அடிப்படையாகும். இவைதான் நமக்கு உயிரை வழங்குகின்றன. நீங்கள் ராம் நாராயண ராம் என்பதுடன் இணைந்தால் முழு பிரபஞ்சத்துடனும் இணைந்திருப்பீர்கள். இந்த விதை மந்திரம் முழு பிரபஞ்சத்தை உள்ளடக்கியுள்ளது. எனவே இந்த விதை மந்திரத்தை ஜெபித்துக் கொண்டே இருங்கள். இதில் பிரபஞ்சத்தின் அனைத்து சக்திகளும் அடங்கியுள்ளன.